Hi friends, welcome to Maha's channel Maha Be Positive. இன்னைக்கு இந்த ப்ரூஸ் குட்டியோட வீடியோ தான். ஸோ ப்ரூஸை வந்து டெல்லியிலேருந்து எப்படி வந்து சென்னைக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரூஸ் குட்டியை டெல்லியிலேருந்து இங்கே சென்னை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் முன்னாடி வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன், அவன் வந்து ஃப்ளைட் ஜேர்னிக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது வந்து ஃப்ளாப் ஆனதுனால நாங்கள் வேறு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜெர்மன் ஷெப்பர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் எல்லாம் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரொம்ப லாங் ட்ராவல் நாங்கள் வந்து எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்க, இல்லை ஜெர்மன் ஷெப்பர்டோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கூட இந்த இதை வந்து ட்ரை பண்ணி. ஸோ ஃப்ளைட்டில் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ட்ரைனிங் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ட்ரைனருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரைனரும் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து லயனுக்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன், டைகருக்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்ல மாதிரி பயங்கரமாலாம் இதெல்லாம் பண்ணார். சரி நம்ம ப்ரூஸை எப்படியாவது அந்த இதுக்குள்ளே அனுப்பிச்சிருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ரூஸை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவர் வந்து லிட்ரலி வந்து ஐயோ பிடிச்சிக்கோங்க, இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, இதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஒரு 2-3 மாதமாக தான் ஆகும், என்ன வந்து ட்ரஸ்ட் பண்ணணும், அப்புறம் தான் வந்து அது என் கூட வந்து நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ ஒரு 15 டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து கிளம்பி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில். ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா டாக்ஸும் வந்து ட்ரெயின்லேயும் வந்து அழைச்சிட்டு போகலாம். நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், எப்படி வந்து ட்ரெயினில் வந்து பெட்ஸை வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பட் அதில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இது வந்து தனியாக நம்ம ஃபுல்லாக ஒரு வந்து புக் பண்ணிவிட்டு அதில் வரணும். ஸோ எங்கள் டெல்லியிலேருந்து இங்கே வரதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டேஸாவது ஆகும் ட்ரெயின் ஜேர்னியில். இதை வந்து இடையில நம்ம வந்து இறக்கி அதுக்கு வந்து யூரின் போகிறது, டாய்லெட் போகிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு எங்கே ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த பெட்ஸ்க்கெலாம் தனியாகவே ஒரு கேபினெட் மாதிரி வச்சுட்டு அதில் ஃபுல்லாகவே நம்ம விட்டுட்டு நம்ம தனியாக வேறு ஒரு இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ இறங்கி வரப்போ வந்து நம்ம பெட்டை போய் நம்ம அழைச்சிட்டு வரலாம். ஸோ இதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒத்து வரலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடையில இறங்குறப்போ வந்து அந்த டைமில் வந்து ப்ரூஸ்க்கு வந்து யூரின் வருமா டாய்லெட் வருமா எனக்கு தெரியாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தனியாக அனுப்புகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் மற்ற டாக்ஸோடு இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி இல்லை. நாங்கள் அந்த டைமில் அந்த கோவிட் டைமில் அந்த ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணனால ஒரு சில டாக் வந்து பார்த்திங்கன்னா இது கூட அந்த 2 டேஸ் ட்ராவலுங்கிறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா இது மற்ற டாக்ஸோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் அதையும் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் ஜேர்னியும் எங்களுக்கு செட் ஆகலை. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அவர் வந்து டெல்லியிலேருந்து இங்கே சென்னை வரைக்கும் எங்கள் காரில் வந்து வருவார். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி வந்து பெட் ஃப்ரெண்ட்லி டிரைவர். ஸோ அவர் வந்து முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு வருவார் எங்கள் கார்லேயே. பின்னாடி வந்து இன்னொரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க, அவங்க கார்லேயே பெட்டை வந்து அவங்க காரில் ஏற்றி விட்டுறணும், அவங்களே வந்து அழைச்சிட்டு வந்து நம்மளை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பே பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ப்ரூஸ் மாதிரிக்கு அந்த மாதிரி ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே அவங்க கூட ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கூட அனுப்பி அவங்க கூட ஃப்ரெண்ட்லி ஆகி இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகுமா. அவங்க கொஞ்ச நாள் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம், அதாவது கொஞ்சம் பழக்குவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு டைம் எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதையும் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிரைவர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப லாங் ட்ராவல் அப்படிங்கிறனால டிரைவர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ப்ரூஸ்க்கு வந்து காரில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அந்த நடுவில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி வச்சு பின்னாடி வந்து ப்ரூஸும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டாங்க, முன்னாடி என்னுடைய சன் உட்காந்துட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து தான் நான், ஏன்னா கேட்டும் எடுத்து வர வேண்டியது இருந்தது. ஸோ கேட்டையும் வந்து நம்ம ட்ராவல் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம். இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து பர்மிஷன் எல்லாமே பண்ணியிருந்தோம். இன்ஜெக்ஷன்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வேணால் காட்டுறேன் நான். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் வந்து நாங்கள் அதை வந்து சரி ரெண்டுமே ஒன்றாவே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காரில் அது மாதிரி வச்சுட்டு வந்தோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்டுறோம். ஸோ இந்த 2 டேஸ் ட்ராவலில் நாங்கள் எப்படி வந்து நைட்டு ஸ்டே பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஐயோ உங்கள் டேடியும் ப்ரூஸ் குட்டி பயங்கர டென்ஷனில் இருக்கார். டெல்லி போய் என்ன எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னுட்டு. ப்ரூஸ் குட்டி ப்ரூஸு
குட்டி குட்டி ப்ரூஸு கிளம்ப போகிறோமோ? குட்டி ப்ரூஸு கிளம்ப போகிறோம். இப்படி தான் ப்ரூஸை காரில் வைக்கிறதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த டிரைவர் வந்து பயப்படுறாரு. ஸோ அதுக்காக வந்து டிரைவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரேப்பர் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷீட் ஃபுல்லாக. ப்ரூஸு முன்னாடி ஷீட்டு போகக்கூடாதுன்ட்டு 2 ஷீட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ப்ரூஸோட காரை இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக சல்ட்டை போட்டு ப்ரூஸ் டிரைவர் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ப்ரூஸ் குட்டிக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் காரில். கார் ஷீட். ஸோ டெல்லியிலேருந்து 2 டெல்லி பாய்ஸையும் கிளப்பிட்டு சென்னைக்கு வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 நாள் ஆச்சு அவங்க சென்னைக்கு வர்றதுக்கு. நானும் என்னோடய இன்னொரு பையனும் வந்து சின்ன பையனும் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். ஸோ என்னோடய இன்னொரு பெரிய பையனும் என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து ப்ரூஸ், அப்புறம் ஜேடி, அதாவது என்னுடைய கேட் அண்ட் டாக், அப்புறம் டிரைவர், இவங்க எல்லாம் வந்து இதில் வராங்க, காரில் வராங்க. ஸோ காரில் வந்து 3 days days ஆச்சு. ஸோ குவாலியரில், நாக்பூரில், ஹைட்ராபாத்தில் அப்படிலாம் நின்று தான் வந்தாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் 3 நாள் ஆச்சு. குவாலியர் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் வரும், நாக்பூர் வந்து மகாராஷ்டிராவில் வரும், ஹைட்ராபாத் வந்து நம்மளுடைய சவுத் இந்தியா, அதாவது வந்து தெலுங்கானா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வந்தாங்க. நைட்டு ஸ்டே பண்ணுறது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஏன்னா வந்து பெட்டோடு ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹோட்டல்ஸ்லாம் வந்து இருக்குது, லாரி டிரைவர்ஸ்லாம் தங்குற மாதிரி ஹோட்டல் தான், ரொம்ப நார்மலான ஹோட்டல் தான் ரோட் சைட்லலாம் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே அதுக்காக ஹோட்டலுக்காக உள்ளெல்லாம் தேடிட்டு போனால் டைம் வேஸ்ட் ஆகும், ட்ராவல் டைம் இன்னும் அதிகமாகிருங்கிறனால ரோட் சைடில் கிடைக்கிற ஹோட்டல்லே வந்து ஸ்டே பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்டே பண்ண ஹோட்டல் தான் இது. இது வந்து குவாலியரில் மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு ஹோட்டல். ஸோ அவங்க வந்து டபுள் பேமெண்ட்டெல்லாம் கூட வாங்கினாங்க போல இருக்குது. ஸோ எப்படியோ ப்ரூஸை தங்க விட்டால் பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க தங்கியிருந்தாங்க. ஸோ செகண்ட் டே வந்து அவங்க நாக்பூரில் வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ லாரி டிரைவர்ஸ்லாம் அந்த மாதிரி ரோட்லேயே நல்லா நிறுத்திட்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியிலேயே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கட்டிலெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது டாபா ஸ்டைல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கட்டிலே தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு ஏன்னா அவங்க லாரியை விட்டுட்டு வேறு ரொம்ப தூரமும் போக முடியாது. ஸோ அதனால் அவங்க பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க, குட்ஸ்லாம் இருக்கிறனால. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திருப்பி ஒரு ஏர்லி மார்னிங் திருப்பி ஜர்னி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து லாரி டிரைவர்ஸ்லாம் போவாங்க. ஸோ அது மாதிரியே தான் ப்ரூஸை அழைச்சிட்டு வரப்பவும் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுவாங்க. I'll show from the other side. Look at the panoramic view of where I am staying. You'll be surprised. And you'll see from the other side. Look where I am sitting and taking photos. Good morning. இப்போதான் என்னோட மார்னிங் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருக்கேன். காலையில் ரோடுகள்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்குது. இது ராமோஜி தூரத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
இது ரொம்ப ஃபேமஸ். ஈவன் உள்ளே போய் பார்க்கறது கூட 1500 rupees பே. அது இல்லாமல் ஒரு ஃபுல் நாள் ஆகுது பார்க்க முடிக்கிறதுக்கு. I will see you in the next posting. ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரூஸ் வந்து காரில் வந்து கீழே ரீச் ஆகிட்டான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ப்ரூஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அதுக்காக ப்ரூஸ்க்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் அவன் என்ட்ரி வந்தோடனே என்னென்ன பண்ணுறான்ட்டு. டான் 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 ப்ரூஸ் குட்டி இல்ல வெளியில இருங்க நடக்கும் போது எங்கடி வந்திருக்கீங்க ப்ரூஸ்? முடியல வெயிட் வெயிட் குட்டிக்கு ஒரு ட்ரீட்டு, இந்த ஜேடி குட்டிக்கு ஒரு ட்ரீட் வந்தோட வெல்கம் வெல்கம் ஹோம். 2 பேருக்கும் இன்னும் வேணுமோ இன்னும் வேணுமோ இன்னும் வேணுமோ இன்னும் வேணுமோ எனக்கு வேணுமோ வெயிட் வெயிட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் எல்லாம் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரொம்ப லாங் ட்ராவல் நாங்கள் வந்து எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்க, இல்லை ஜெர்மன் ஷெப்பர்டோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கூட இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.